சரி சத்யா, இங்க இன்னொரு ஒரு கேள்வி. இப்ப எல்லாரும் வந்து பொதுவா வந்து வைப்பாங்க, நீங்க கடவுளை அடையணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குருநாதர் தேவை, குரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா எல்லார் வாழ்க்கையிலயும் குரு அமைவதற்கான வாய்ப்பு கிடையாது தானே. அதுவும் நல்ல குரு அமையறதுக்கான வாய்ப்பும் கிடையாதுதான். நிறைய பேருடைய அந்த இது கணக்கு வந்து ஒரு மோசமான ஒருத்தங்கிட்ட தான் போய் மாட்டணும்னா அவங்க கிட்டதான் போய் மாட்டுவாங்க. ஆனா அத கூட பார்க்காம இருக்கிறவங்க என்ன, அவங்களுக்கு என்ன சத்யா வழி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி குருன்னு பாத்தீங்கன்னா குரு நீங்க தேடி போக கூடாது. ஆக்சுவலி குரு நீங்க தேடி போகவே கூடாது. when you are ready the guru is actually ready. not guru is ready and you are connecting with the guru. நீங்க ரெடி ஆவுங்க, அந்த குரு உங்களை அவரே வந்து அழைப்பார். அவர் பிசிக்கலா தான் வரணும்னு இருக்கா சத்யா எங்கேயாவது? இல்ல, சில பேருக்கு சமாதியில இருக்கிறவங்க கூட குருவா அமைஞ்சிருவாங்க. ஆனா இப்போ நமக்கு வந்து நிறைய இந்த மாயையில எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க நிஜமாவே குருவா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து பிசிக்கலா எப்பவுமே நம்ம மனசு வந்து வெளியில பாக்குறத வந்து ஈஸியா நம்பிரும். எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியாது ஈஸியா. ஆனா வெளியில நம்ம பாக்குற மாயை வந்து ஈஸியா நம்பிரும். நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம், சில இடத்துக்குள்ள ரெகுலரா போறோம், அவங்களோட பிரசன்ஸ் பாக்குறோம், அந்த அட்மாஸ்பியர் பாக்குறோம், ஒரு குருவா இருக்கிற எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி அந்த மனசு வந்து அந்த பிம்பத்தை வந்து நமக்கு ரெடி பண்ணிரும். அது அப்படிதானே டியூன் ஆயிருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப இன்னைக்கு வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப பிரபலம். இதுல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 வாட்டி வருது. ஏன்னா இப்ப அந்த மாதிரி இடம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் டெஸ்டிமனி எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க, மைக்க பிடிச்செல்லாம் பேசுறாங்க, நான் இங்க வந்தா எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு, இந்த பிரச்சனை சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றத வந்து நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கிற பொழுது அவங்களுக்கு அதுதானே கரெக்ட்னு தோணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க குரு வேணும், குரு தேடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குரு வேணுங்கிறத ஒரு லெசன் மாதிரி, ஒரு இன்டென்ஷன் மாதிரி தேடாதீங்க. குரு வந்து உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்தாருன்னா அவரால் ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாதுங்கிறது. ஏன்னா நீங்க வந்து குரு வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னாலே அந்த ஆன்மா வந்து விழிப்பு ஆகுது. இப்போ ஒரு விழிப்புல இருக்கீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கலன்னா, அப்ப அவர் கிடைக்கிற வரைக்கும் உள்ள அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆன்மாக்கு. நீங்க போய் அடைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், விஷயமே முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து அந்த ரிசல்ட்டுக்கு தான் நம்ம ரொம்ப ஈகரா இருக்குமே தவிர அந்த கடந்து வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து விட்டுடணும்னு நினைக்கிறாங்க.